ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஷேடோ எக்ஸ். நாம இந்த வீடியோல டீமன் கிங் ஆஃப் த ராயல் கிளாஸ் மேன்வாவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க காய்ஸ், மேன்வாக்குள்ள போலாம். நாவல்ல நான் இதையே எழுதியிருந்தேன். ஆனா இந்த சீனை பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப கிரிஞ்சியா இருக்கு. ஹீரோ கேக்குறான், நீ ஒரு வேம்பயர் தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்ல இருக்க? இங்க நல்ல சன்லைட் வருதே, உனக்கு சன்லைட் இல்லாத டார்க் வீடு தான் கரெக்டா இருந்திருக்கும். இந்த ஷாப்பை சுத்தி நிறைய ஹியூமன்ஸ் வேற இருக்காங்களே, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையா? ஆனா அந்த பொண்ணு வேற வழி இல்லைன்னு சொல்றா. இந்த வீட்டு ரெண்ட் ரொம்ப சீப்பு, அதுதான் எடுத்தேன். இப்போ என்கிட்ட கையில பணமே இல்ல. இதை கேட்டு ஹீரோ நினைக்கிறான், இவன் நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா இருக்கே. அப்போ அந்த பொண்ணு, நான் மட்டும் இல்ல, இன்னும் 2 டீமன்ஸ் இந்த சிட்டில இருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோ, ஆமால, நீ இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்குவாட் மெம்பர்னு சொன்னியேன்னு கேட்க, அந்த 2 டீமன்ஸை பத்தி இப்ப பாப்போம். முதல் டீமன் சார்கே. இவன் ஒரு டேஞ்சரஸ் வில்லன், கவுண்ட் ஆர்கான்னு சொல்லி சுத்துவான். ரெண்டாவது ஒரு டாக் டீமன். இவளோட பேஸ் அயன் ரிவர் கேட் பக்கத்துல இருக்கு. இந்த சார்கே தான் பிரின்சஸை கிட்னாப் பண்ணுனது. இவன் ஃபேஸை மாத்துற ஸ்கில்ல செம்ம எக்ஸ்பர்ட். யார வேணும்னாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவான். அதனால ஈஸியா ஹியூமன்ஸ்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுவான். ஹீரோ சப்டுலா நினைக்கிறான், அப்போ இவன் தான் ஷார்லட்டை தூக்குனதா? இவனை கவனிச்சுட்டே இருக்கணும். ஹீரோ கேட்க, சரி அந்த டாக் டீமனை பத்தி என்ன? அந்த டீமன் இப்போ பெரிய கேங் லீடர். இந்த சிட்டிலேயே அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் கேங். ஏன்னா டாக் டீமன்ஸ் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ல செம்ம ஷார்ப். அதனால நிறைய ஸ்ட்ராங் ஆளுங்க அந்த கேங்ல இருக்காங்க. ஹீரோ நினைச்ச மாதிரி எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஆனா இப்போதான் தெரியுது எல்லாரும் தனித்தனியா இருக்காங்கன்னு. பேரு தான் ஸ்குவாட், ஆனா எல்லாம் வேற. அந்த டாக் டீமன் கேங் இப்போ சிட்டில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் நம்மளோட ஸ்குவாடோட நிறைய மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க. காசு இல்லாதவங்கள சேர்த்து அவ ஒரு மாசான லீடரா இருக்கா. ஒரு கேங்க அவ செம்மையா ரன் பண்றா. நம்ம ஹீரோ இன்கம் பத்தி கேட்க, சிட்டியை தாண்டி போறவங்களுக்கு கம் விக்கிறோன்னு அந்த வேம்பயர் சொல்றா. ஹீரோ ஷாக் ஆகி வாயில இருந்த தண்ணியை துப்புறான். இது பெக்கர்ஸ் கேங்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, உங்க பாஸ்ட மறந்துட்டீங்களாரு கேக்குறா. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி வாயை துடைக்கிறான். பரவாயில்ல, நீங்க இப்போ சேஃப். நம்ம திரும்ப டீமன் ரெல்ம பில் பண்ணலாம்னு அவ ஒரு ட்விஸ்ட சொல்றான். ஆனா ஹீரோ சீரியஸா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஒட்டடியா சொல்லிடுறான். வார் திரும்ப வந்தா என்ன ஆகும்னு யோசி. அது ஒரு கொடுமை. நான் திரும்ப அதை பண்ண விரும்பல. டீமன் ரெல்ம ரீபில் பண்றது டேஞ்சர். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஹியூமன்ஸ் நம்மள ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. யோர் ஹைனஸ், நீங்க தான் பிரின்ஸ். நீங்க தான் நம்ம ரேஸோட ஃபியூச்சர். கண்டிப்பா ரீபில் பண்ணியே ஆகணும்னு அவ சொல்றா. ஆனா ஹீரோ ஃபிக்ஸா இருக்கான். இல்லாத இடத்துக்கு நான் கிங் இல்ல. நீ இனிமே என்ன சர்வ் பண்ண வேணாம், ஃப்ரீன்னு சொல்லிடுறான். ஒரு செகண்ட் சைலன்ஸ். அப்புறம் அவ, சாரி பிரின்ஸ், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. மண்காட் அவளை தடுக்க ட்ரை பண்ணாலும் அவ நிக்காம போயிட்டா. ஹீரோக்கு ஒரே குழப்பம், இது உண்மையா இல்ல வெறும் ஹாலுசினேஷனான்னு. ஏன்னா ரீபில்டிங்கை ரிஜெக்ட் பண்ணாப்போ அவ ஃபேஸ்ல ஒரு சின்ன சந்தோஷம் தெரிஞ்சுது. என்ன நடக்குதுன்னே புரியல. கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு மண்காட் பெட்ல படுத்திருக்கா. அந்த பொண்ணு சேர்ல உட்காந்துருக்கா. ஹீரோ அவளை பார்த்து, இவ உண்மையிலேயே ஒரு வேம்பயர் தான்னு கன்ஃபார்ம் பண்றான். மக்கள் சொன்ன மாதிரியே இவங்க ரொம்ப அழகா தான் இருக்காங்க. ஹீரோ எலரிஸ்ன்னு கூப்பிட, அவ எஸ் யோர் ஹைனஸ்ன்னு சொல்றா. மண்காட், என்ன யோர் ஹைனஸ்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி எப்படின்னு சொல்லுன்னு கேட்கிறான். அவ ஷாக் ஆகி, நீங்க எல்லா டீமன்ஸ்க்கும் ரோல் மாடல், ரொம்ப ஸ்வீட் நேச்சர்னு பிட்ட போடுறா. பட் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு அவ பொய் சொல்றான்னு. சரி விடு, நாளைக்கு வேற டீமன்ஸை பார்க்க போனோம். இது உன் பெட், நீ எங்க தூங்குவ? அவ பரவாயில்லன்னு சொல்ல, அடுத்து ஒரு ட்விஸ்ட். 2 பேரும் ஒரே பெட்ல ஷேர் பண்ணி படுத்திருக்காங்க. அவ நல்லா தூங்குறா. ஆனா மண்காடுக்கு தூக்கமே வரல. வெக்கத்துல ஹீரோ மூஞ்சி ஃபுல்லா ரெட் ஆயிருச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாம் பேடா நடந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். நல்ல ஃபீல் ஆகுது. ஒரு கேரக்டரை எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் 2 பேரும் கிளம்புறாங்க. கேபிட்டல்ல மார்னிங்கே நிறைய கூட்டம். பிரின்சஸ் வந்த குஷிலையும் டீமன் கிங் செத்துட்டான்னு மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு நடுவுல நம்ம டீமன் பிரின்ஸ் மத்த டீமன்ஸை பார்க்க போறாரு. சவுத்ல இருக்கிற பிரான்ஸ் கேட்டுக்கு போக ஒரு மானா ட்ரெயின்ல ஏறுறாங்க. இந்த ட்ரெயினை நம்ம ஹீரோவே அவரோட நாவல்ல எழுதினது. சோ சீக்கிரம் போயிடலாம். சொன்ன மாதிரியே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோ பார்க்கறான், இதுதான் பிரான்ஸ் கேட் பிரிட்ஜா? இவ்ளோ பேர் பிச்சைக்காரங்கள் மாதிரி இருக்காங்களே. எலரிஸ், இது எக்ஸ்பெக்டட் தான். இப்ப இவங்க லீடரை தான் பார்க்க போறோம்னு சொல்றான். முன்னாடி போனா ஒரு சாக்கடை பைப் இருக்கு. லீடரை பார்க்க இது வழியா தான் போனோம். உள்ள அந்த லீடர் இருக்கா. அவ ஒரு டாக் டீமன். சோ தூரத்துல இருந்தே ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோவும் எலரிஸும் உள்ள போறாங்க. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, பாத்து வாங்கன்னு எலரிஸ் சொல்றா. சடனா லீடர் முன்னாடி வர ஹீரோ பயந்துட்டான். யாரோ அட்டாக் பண்றாங்களோன்னு நினைச்சிடறான். அவ பேரு லோயா. உடனே பவ் பண்ணி, வெல்கம் யுவர் ஹைனஸ், நான் தான் லோயா நீ இன்ட்ரோ கொடுக்குறா. ஹீரோவும் நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு, என்னது
லீடர் ஒரு பொண்ணான்னு ஷாக் ஆகுறான். சார்கே வந்துட்டானான்னு கேக்குறாங்க. அதோட எலரிஸ் இல்ல இன்னும் வரல, அவன் நோபல் டியூட்டிஸ்ல பிஸியா இருப்பான் போல, ஆனா சீக்கிரம் வந்துருவான், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றா. லோரா கிட்ட பிரின்ஸுக்கு பழசே ஞாபகம் இல்லைன்னு புரிய வைக்கிறா. பிரின்ஸ்னு மட்டுமே தெரியும்னு சொல்றா, வேற எதுவும் இல்ல. அப்போ லோரா இத கேட்டு ஹீரோவை பார்த்து இது உண்மையான்னு கேக்குறா. மண்காடும் ஆமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றான். இத கேட்ட லோராக்கு செம்ம ரிலீஃப். நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறா, ஆனா உங்களுக்கு இப்படி எப்படி ஆச்சு? ஏன்னா பழைய பிரின்ஸ் என்ன நாய் மாதிரி நடக்க சொல்லுவாரு, வேலை வாங்கி ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ அது தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஹீரோ யோசிக்கிறான், பிரின்ஸ் உண்மையாவே இப்படியா? நாவல்ல இப்படி எதுவுமே சொல்லலையே. அப்போ எலரிஸ் சொல்றா, உனக்கும் அது பிடிச்சிருந்துச்சுன்னு லோராவை ஒட்டுறா. இத கேட்டு லோராக்கு செம்ம கோபம் வருது. யார் சொன்னா? எல்லாம் பொய்ன்னு கத்துறா. பிரின்ஸ் பின்னாடி இருந்து நல்லா என்ஜாய் பண்றாரு. அப்புறம் பிரின்ஸ் பாஸ்ட் பத்தி சாரின்னு கேக்குறான். லோரா பரவாயில்லன்னு சொல்ல ஹீரோ கை நீட்டுறான். இனிமேல் நல்லா ஒர்க் பண்ணலாம்னு ஹேண்ட்ஷேக் பண்றான். லோராவும் கை நீட்டுறா, ஆனா பப்பி ஸ்டைல்ல தூக்குறா. அது செம்ம ஆக்வர்டா போச்சு. பிரின்ஸ் ஷாக் ஆயிட்டாரு. இது என்ன பப்பி ஸ்டைல் ஹேண்ட்ஷேக்னு கேக்குறான். லோரா ரியலைஸ் பண்ணி உடனே கையை எடுத்துடுறா. வெக்கத்துல அவ முகமே செவந்து போச்சு. இல்ல பிரின்ஸ், தெரியாம வந்துருச்சுன்னு சொல்றா. எலரிஸ் உன் நேச்சரை மறைக்க முடியாதுன்னு ஒட்டுறா. திட்டிட்டு பிரின்ஸ் கிட்ட சாரி கேக்குறா. ஹைனஸ் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றா. இது என்ன தப்புதான்னு அப்பவியா சொல்றா. மண்காடும் பரவாயில்ல, எம்மேலையும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பழசையே எல்லாம் தப்பா பண்ணி வச்சிருக்கேன். அப்ப 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ வேகமா ஊடி வரான். ஹைனஸ்னு கத்துறத பார்த்து லோயாவும் எலரிஸும் இவன்தான் நம்ம சார்கேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவன்தான் அந்த 3rd டீமன். ரொம்ப ஸ்பீடா வந்து ஹீரோ மேல மோதி கீழ விழுறான். நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு நான் நம்பலன்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். ஹீரோக்கு மூச்சு முட்டி விடுடா செத்துற போறேன்னு கத்துறான். அப்போதான் எலரிஸ் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. சார்கே டீமன் கிங்குக்கு ரொம்ப லாயல், ரெல்ம்காக உயிரையும் கொடுப்பான். சார்கேயோட லாயலிட்டியை ஹீரோ இப்ப பாக்குறான். லோயா அவன் முடிய பிடிச்சி இழுத்து விடுடா அவனன்னு மிரட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஃபயர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. சார்கே சொல்றான், நம்ம திரும்ப டீமன் ரெல்ம கட்டி எழுப்பணும், உங்க அப்பா பழிய தீக்கணும். லோயா வாய மூடு இல்லனா பல்ல உடைச்சிடுவேன்னு சத்தம் போடுறா. ஹீரோ சீரியஸா, நான் யூஸ்லெஸ் பையன், என்னால என்ன முடியும்னு கேக்குறான். சார்கே ஜோஷோட, நீங்க டீமன் கிங்கோட பையன், ஒரு பவர்ஃபுல் ஆர்ச் டீமன்னு சொல்றான். எல்லா டீமன்ஸும் வந்து ஹீரோவை புகழறாங்க. ஆனா மெனக்கா இதெல்லாம் போதும், ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றான். ஓவரா புகழாதீங்க, எனக்கே என் லெவல் தெரியும். அப்போ ஹீரோ கேக்குறான், ஆர்ச் டீமன்னா என்ன, அதெல்லாம் என்ன யூஸ்? இத கேட்ட அந்த 3 பேரும் ஷாக் ஆகி ஹீரோவை விரிச்சு பாக்குறாங்க. அப்போ சார்கே சொல்றான், ஆர்ச் டீமன்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டீமன். நம்ம வாழ்ற டீமன்றில் முதல்ல ரொம்ப டார்க்கா ரத்தம் ஊத்துற கொடுமையான இடமா தான் இருந்துச்சு. அதே நேரம் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா டீமன்ஸ் நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு டீமன் வந்து எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி டீமன் ரெல்ம உருவாக்குனாரு. அவரைத்தான் ஆர்க் டீமன் இல்ல டீமன் கிங்னு கூப்பிடுவோம். ஹீரோ, ஓ இப்படி ஒரு கதையா, ஆர்க் டீமன் ஏன் இவ்ளோ கிரேட்னு இப்போ புரியுது, சரி நமக்கு என்ன பிளான்னு கேட்க, சார்கே நீங்க ஸ்ட்ராங்காகி டீமன் ரெல்ம் போய் நம்மளவங்கள திரட்டணும்னு சொல்றான். ஆனா ஹீரோ, இது ரொம்ப ரிஸ்க், நம்ம ஹியூமன் கேபிட்டல்லே இருக்கணும்னு ரிஜெக்ட் பண்றான். எனிமிக்கு பக்கத்துல இருந்தாதான் அவங்க வீக்னஸ கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ சொல்ல, சார்கே எமோஷனல் ஆகி செம்ம பிளான், இது ஏன் எனக்கு தோணலன்னு புகழறான். நிஜத்துல ஹீரோவுக்கு ஹியூமன்ஸ் கூட வாழ ஒரு சாக்கு தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ சார்கே, நல்ல பிளான் இருக்கு, நீங்க டெம்பிள் அகாடமில சேர்ந்து அங்க படிங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன கொடுமடா இதுன்னு. அங்க போனா கண்டிப்பா மாட்டிப்பேன்னு ஹீரோக்கு தோணுது. ஆனா லாயர் இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் சார்கேவும் லாயரும் ஒரே முடிவுக்கு வந்துட்டாங்க. மேன்கிரீட்டுக்கு இது பிடிக்கல. உடனே ஆலிஸ பாக்குறான். ஆலிஸ் தடுப்பான்னு பார்த்தா அவன் சூப்பர் ஐடியான்னு ஸ்மைல் பண்றான். ஹீரோக்கு ஒரே ஷாக். இப்ப 3 பேரும் ஒரே சைடு ஆயிட்டாங்க. மேன்கிரீட் பயத்துல கேக்குறான், இது ரொம்ப ரிஸ்க், யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டா சிக்கிட்டா அப்படியே என்ன தூக்கிடுவாங்கன்னு ஹீரோ கவலைப்படுறான். உடனே சார்கே, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு மோதிரம் தர்றான். இது ஒரு பரம்பரை ரிங், நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்தை மாத்திக்கலாம். டீமன் ரெல்மோட பெருமை இப்போ உங்க கையில தான் இருக்கு. இப்போ வேற வழியில்ல, மேன்கிரீட் தப்ப முடியாம ஒத்துக்கிட்டான். முடிவாயிருச்சு, மேன்கிரீட் இப்ப டெம்பிளுக்கு போய் படிக்கணும். கூட இருக்க ஒரு நம்பிக்கையான ஆளு வேணும்னு லாயர் யோசிக்கிறாரு. லாயர் கிட்ட டெபுன்னு ஒரு ட்ரஸ்டட் ஆள் இருக்கான். டெபுன் கிட்ட போய் இப்போ ஃப்ரீயான்னு லாயர் கேக்குறாரு. டெபுன் படிச்சுட்டு சொல்லுங்க பாஸ்ன்னு வந்து நிக்கிறான். லாயர் டெபுனை ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. டெபுன் ஹீரோவை பார்த்து, நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கே,
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்றான். ஹீரோ தன்னோட பவரை வச்சு இப்போ வேற லுக்ல இருக்கான். அவன் தன்னோட பேரை ரெயின்ஹார்ட்னு மாத்திக்கிட்டான். பிளான் படி யாருக்கும் ஹீரோவை அடையாளம் தெரியக்கூடாது. அதுதான் இந்த சேஞ்ச். மேன்கிரிட் அவன் ரியல் நேமை யூஸ் பண்ணா டீனன் பிரின்ஸ் பேருன்னு சீக்கிரம் மாட்டிப்பாரு. ஈஸிலி எக்ஸ்போஸ் ஆயிருவான். ஹியூமன்ஸ் நேம்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். லாயர் சஜஷன் கேட்கிற, பிரின்ஸுக்கு ஹெல்த் ஸ்கிரீம்னு வைக்கலாமா? ஜார்கேவும் லிச்கிங் நல்லா இருக்கும்னு சொல்றான். இது நல்ல பேர் தான், ஆனா எல்ரிஸ் சொல்றா இதுக்கு அவ ரியல் நேமே பரவாயில்ல. மேன்கிரிஸ் கடுப்பாகி, போதும் நானே என் பேர் வச்சுக்கிறேன், பேரு ரெயின்ஹார்ட். இது பார்க்க ஹியூமன் நேம் மாதிரி இருக்கு. ஹீரோ அவ ரிங்கை யூஸ் பண்ணி அப்பியரன்ஸை மாத்தி ஃபேஸை சேஞ்ச் பண்ண போறான். ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி டெம்பிள்ல அட்மிஷன் போட போறான். லாயர் சப்போர்ட்டோட. லாயர் டுஹான் கிட்ட, ரெயின்ஹார்ட்டுக்கு ஒரு புது ஐடி ரெடி பண்ணு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு டைம் இருந்தா அவனை டெம்பிள்ல கொண்டு போய் விடு, ஏன்னா அவன் அட்மிஷன் போட போறான்னு லாயர் சமாளிக்கிறாரு. டுஹான், எஸ் பாஸ் சொல்லிட்டு, ஆனா அங்க அட்மிஷன் வேணாம்னு தானே சொன்னீங்க? பாஸ், ஆமா, ஆனா இப்ப பிளான் மாறிடுச்சு, அவன் அட்மிஷன் பண்ண போறான்னு லாயர் சமாளிக்கிறாரு. டுஹான், பிளான் ஓகே, ஆனா அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபீஸை எப்படி பே பண்றது? அங்க ஃபீஸ் ரொம்ப ஹையாச்சே. இத கேட்ட லாயர் ஷாக் ஆகி சாப்பிட ஆப்பிள கீழே துவட்டுறான். ஏன்னா 2 பேரும் காசு விஷயத்த மொத்தமா மறந்துட்டாங்க. ஃபீஸ் கட்ட விஷயம் மறந்துட்டாங்க. டுஹான் சொல்றான், ஃபீஸ் ரொம்ப அதிகம், நம்ம ஏர்னிங்ஸ்ல பே பண்ண முடியாது. நானே ஃபீஸை ஹையா செட் பண்ணேன். ஏன்னா இது ரெப்யூட்டட் அகாடமி, டாப் டியர் இன்ஸ்டிடியூஷன். ஃபீஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். இத கிரேடியல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது பெரிய ஃபேமிலிஸ் படிக்கிற ஒரு பெரிய அகாடமி. நிறைய ரிச் ஃபேமிலிஸ் இங்க படிக்க வர்றாங்க. எதுக்குன்னா அவங்கள ஸ்ட்ராங்கா மாத்திக்கத்தான். இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் ஆகுது. இத கேட்ட லாயரும் ஷாக் ஆகி, இவ்ளோ காசை இப்போ ரெடி பண்றது இம்பாசிபிள்னு சொல்றா. அப்போ டேவின் ஒரு ஐடியா கொடுக்கறான். நம்ம கிளப் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணா இது நடக்கும்னு சொல்றான். நம்ம ஹீரோ மேன்கிரீட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷன். கிளப் ஃபண்டா? இது வேற எதுவும் ஹிடன் பிசினஸான்னு நினைக்கிறான். லாயர் கோவமா டேவினை பார்த்து, அந்த காசை தொட்டா நம்ம பிசினஸே காலி ஆயிடும்னு சொல்றா. ஆனா டேவின் வேற வழி இல்லைன்னு அடமெண்டா இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ மேன்கிரீட் சொல்றான், இருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். எதுக்குன்னா அங்க ஸ்காலர்ஷிப் இருக்கு. டேலண்ட் இருந்தா ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இந்த ஊரு நல்ல வாரியர்ஸை தான் தேடுது. டேலண்ட் காட்டினா டெம்பிள் ஃபீஸை தள்ளுபடி பண்ணிடும். மேன்கிரீட்டுக்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா அவன்னா இந்த நாவலை எழுதுனது. இப்போ அவன் லோ லெவல் டீமன் கிங்கா இருந்தாலோ எல்லா டீமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற ஆர்க் டீமன் அவன்தான். ரெயின்ஹார்ட் சொல்றான், என் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா படிச்சு என் டேலண்ட்டை நிரூபிப்பேன். லாயருக்கும் அவன் நம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மேன்கிரீட் வேற பிளான்ல இருக்கான். டேலண்ட் இல்லைனாலும் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு எதையும் அன்லாக் பண்ணலான்னு அவனுக்கு தெரியும். ஆனா டேவின் திரும்ப குறைக்கிறான். சரி, ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒரு செமஸ்டருக்கு கூட காசு இல்லையே, இந்த ஏரியாவுக்கு யாருமே வரல, இப்படியே போனா எப்படி காசு பண்ண முடியும்? நம்ம ப்ராஃபிட் மொத்தமா டவுன் ஆகுது. அப்பதான் ரெயின்ஹார்ட் ஒரு செம்ம பிளான் சொல்றான். புது பிளானா? என்ன ஐடியான்னு டேவின் கேக்குறான். அப்போ ரெயின்ஹார்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறான். கஸ்டமர் வரலனா என்ன, நாமே அவங்க கிட்ட போவோம். எப்பவும் கிரவுடா இருக்கிற ஒரு இடம் எனக்கு தெரியும். அங்க ஏதாவது பிரச்சனைன்னா கூட ஈஸியா தப்பிச்சிடலாம். அந்த இடம்தான் மேனா ட்ரெயின். அங்க நிறைய நோபிள்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. ட்ரெயின்குள்ள இல்ல பக்கத்துல டாய்ஸ் வித்தா நல்ல சேல் ஆகும். பசங்க டாய்ஸை பார்த்து அடம் பிடிப்பாங்க. பேரண்ட்ஸ் வேற வழி இல்லாம வாங்கி தான் ஆகணும். இது நம்ம பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏத்தும். டவுனுக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர் பிளான். ரெயின்ஹார்ட் தான் நம்ம கேங்கோட ஃபியூச்சர். பாஸ், உங்களுக்கு தான் டேலண்ட்டை கண்டுபிடிக்க தெரியும். ரெயின்ஹார்ட், கவலைப்படாத, டெம்பிள்ல உன்னை சேர்த்து விட நானே ஹெல்ப் பண்றேன். மேன்கிரிட் அந்த லாயரை முறைக்கிறான். ஆனா லாயர் டீமன் பிரின்ஸுக்கு பயந்து வாய திறக்கல. இந்த லாயருக்கு ஒரு நாள் செய்யதான் ஆகணும்னு மேன்கிரிட் நினைக்கிறான். சரி, நம்ம பெஸ்ட்டை தருவோம்னு சொல்லி கை கொடுக்கறான். ஆனா மேன்கிரிட் கை நீட்டின உடனே அந்த லாயர் ஒரு பப்பி மாதிரி ரெயின்ஹார்ட் முன்னாடி குனிஞ்சு ஷேக் ஹேண்ட் கொடுக்கறான். பாஸ், என்ன இது, ஒரு பப்பி மாதிரி பண்றீங்களேன்னு டவன் கேக்குறான். லாயர் உடனே கையை எடுத்துட்டு இது தெரியாம நடந்துருச்சுன்னு சமாளிக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, மேன்கிரீட பார்த்தாலே அவருக்கு பழைய பயம் வந்துருது. அதனால தான் தானே அறியாம இப்படி பிஹேவ் பண்றாரு. இது அவருக்கு பழக்கமாயிடுச்சு. பண்ண கூட நல்லா இருக்கு. இத வச்சு மேன்கிரீட் லாயரை எல்லார் முன்னாடியும் கலாச்சு ஃபன் பண்றாரு. ஈவினிங் ஆகவும் அங்க ஒரு ஜாலி பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பூஸ் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா ஒரு புது மெம்பர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ குரூப்ல ஜாயின் ஆயிட்டாரு. அதுக்காக தான் பார்ட்டி. அப்போ டயோனோ ஹீரோக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு, பாஸ் உன்னை பத்தி செம்மையா புகழ்ந்தாரு, உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோ,
நம்ம ரெயின்ஹார்ட் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு பார்ட்டி ஃபுல்லா என்னோட ட்ரிங்க்ஸ். எல்லாரும் சியர்ஸ் சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. நைட் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான். அப்படியே டைம் ஆகவும் எல்லாரும் ஃபுல் டைட் ஆகி அங்க இங்க விழுந்தாங்க. ஆனா மேன்க்ரீடும் டயோனும் இன்னும் ஸ்டாப் பண்ணாம குடிச்சிட்டே இருக்காங்க. ரெயின்ஹார்ட் கிளாஸை காட்டு, இன்னும் ட்ரிங்க் வேணுமான்னு கேக்குறாரு. டயோன் இன்னும் ரெடியா தான் இருக்காரு. தேங்க்ஸ் சொல்றாரு. ஹீரோ கேஷுவலா, டயோன் ஒரு டவுட், இன்னைக்கு நீ ஒரு கிளப் பத்தி பேசுனியே, அது காசு வசூல் பண்ண சொன்னியே, அது என்ன? டயோன் கேக்குறாரு. அதை ஏன் கேக்குற? அது நம்ம கிளப் தான், மெம்பர்ஸும் நம்ம பசங்க தான்னு சொல்றாரு. ரெயின்ஹார்ட் ஷாக்ல யோசிக்கிறாரு. நம்ம கிளப்பா? இதோட அர்த்தம் என்ன? இத முன்னாடியே யோசிக்கல. ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ காசு எங்கிருந்து வருது? இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்குவாட் நீட்ஸ் எல்லாமே இவ்ளோ காசை வச்சு தான் நடக்குது. ஆலிஸ் ஷாப்புக்கு கூட இவனுங்க பேக்கிங் தான். ஷார்க் ஒரு நோபலா வாழறதுக்கும் இந்த காசு தான் காரணம். கேங் மெம்பர்ஸ் செலவு எல்லாமே இவனுங்க தான் பாத்துக்கறாங்க. எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. லாயர் ஏதோ பெருசா மறைக்கிறாரு, எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. டெபுன் அங்க பிரெட் இருக்குன்னு அவன்கிட்ட சொல்றான். குதிரை வண்டி பிசினஸ்ல இருந்து தான் இந்த ரோட்டரி கிளப்னு பேர் வந்துச்சு. எங்க கிளப் பேர் இதுதான்னு டெய்ன் சொல்றான். ரெனார்ட் நினைக்கிறான் இவன்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை கறக்கணும். ஆனா இந்த பேர் ரொம்ப மொக்கையா இருக்கே. எதுவும் பேசுற முன்னாடியே லாயர் அங்க என்ட்ரி கொடுக்கறாரு. டெய்ன், ஒரு சின்ன பையனுக்கு லிக்கர் கொடுத்திருக்கியா? உனக்கு அறிவில்லையா? டெய்ன் ஷாக் ஆகி, ஹலோ பாஸ், நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்கறான். லாயர் ரெனார்டை அப்படியே தூக்கிக்கிட்டு, நீ எப்படி இங்க குடிக்கலாம், வா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. ரெனார்ட் காப்பாத்துன்னு கத்துனாலுமோ டெய்ன் பயத்துல சைலண்ட் ஆயிடுறான். பாஸ் முன்னாடி என்னால ஒன்னும் பண்ண முடியாது, சாரி ரெனார்ட்னு நினைக்கிறான். ஒரு ரூம்ல ரெனார்டை தள்ளிவிட்டு லாயர் மிரள்றாரு. இவப்படி கேர்லெஸ்ஸா இருக்கியே, நீ டெமன்னு யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்? இனிமேல் இப்படி பண்ணா நான் ரொம்ப மோசமா நடந்துக்குவேன். அப்போ ரெனார்ட் ஸ்ட்ரீட்டா ஒரு கேள்வி கேட்கறான். அதுக்கு பதில் சொல்லு. ஸ்ட்ரீட் பிசினஸ் காசு அனுச்சு டெம்பிள் ஃபீஸ், ஸ்குவாடுன்னு எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியாது. உனக்கு கண்டிப்பா வேற ஏதாவது சீக்ரெட் இன்கம் சோர்ஸ் இருக்கு தானே? இதை கேட்ட லாயர் ஷாக் ஆகி, யுவர் ஹைனஸ், இதை மறைக்கல நினைக்கலன்னு சொல்றா. ரெனார்ட் கோவமா கேட்கறான், அப்போ உன் பிசினஸ்னால மத்தவங்களுக்கு கெடு நடக்குதா? லாயர் கல்ல சரியா உட்காந்து, சில நேரம் மத்தவங்களை காயப்படுத்த வேண்டி வருதுன்னு சொல்றா. அடிபட்டாலும் இது நம்ம வேலை இல்ல. ஸ்ட்ரீட்ல கம் விக்கிற பிசினஸ்ன்னு சொன்னா அது வெறும் கவர் தான். அதுக்கு பின்னாடி நாங்க வேற பல வேலைகளும் செய்வோம். எங்க கிளப்ல நிறைய பேர் இருக்காங்க. பெக்கர்ஸ் மாதிரி வேஷத்துல சுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் எங்க மெயின் சோர்ஸ். கேதர் பண்ண இன்ஃபோவை நாங்க விற்போம். யாரை பத்தியாவது செக் பண்ண ரெக்வெஸ்ட் வந்தா என்கொயரி வரப்போ எங்க வேலை என்னன்னா ஹை அமௌண்ட் வாங்கிட்டு இந்த வேலையை செமையா பண்ணி முடிக்கிறது தான். ஹீரோ நினைக்கிறான், இது பார்க்க ஒரு முரிம் வேர்ல்டு மாதிரி தெரியுது. அங்க பெக்கர் கிளான் தான் ரகசியமா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. அப்போ லாயர் சொல்றாங்க, நான் சொல்வேன், ஆனா யுவர் ஹைனஸ், உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இதை பத்தி நீங்க தெரியாம இருக்கிறது 2 பேருக்கும் நல்லது. இதை விடுங்க, இது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. டெம்பிள்ல அட்மிஷன் வேணும்னா இதை தெரியாம இருக்கிறதே நல்லது. மைண்ட் கேடவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த ராத்திரி லாயருக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ ஹீரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. ஏதாவது முக்கியம்னா கட்டியாம அவங்களே சொல்வாங்கன்னு ஹீரோக்கு தெரியும். ஏன்னா ஹீரோ டெம்பிளுக்கு படிக்க போறாரு. இந்த வேலையில ஹீரோ இன்வால்வ் ஆனா பின்னாடி டேஞ்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஹீரோ மேல கூட ஆபத்து வரலாம். அதனால தான் லாயர் சொல்லல போல. இனிமேல் இதை பத்தி கேட்கக்கூடாதுன்னு ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டே ரெனார்ட் கூட ஒரு இடத்துக்கு போறாரு. கிரேடியம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் போய் ஈஸியா ஒரு ஐடி கார்டு ரெடி பண்றாங்க. இதுதான் டெம்பிள் அட்மிஷனுக்கு ஹெல்ப் ஆகும். டெய்ன் சொல்றான், நம்ம கான்டாக்ட்ல இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அப்ப மைண்ட் கேட் ஒரு ஆஃபீஸை பார்த்துட்டு, அது டெம்பிள் அட்மிஷன் ஆஃபீஸான்னு கேட்கறாரு. டயன் பார்த்துட்டு ஆமான்னு சொல்றான். அது பார்க்க இந்த ஆஃபீஸ் எப்பவும் பெருசாகிட்டே இருக்கு. நான் பார்க்கும்போதெல்லாம் பெருசாகுது. உள்ள நுழைய ஸ்டார்ட் பண்ணாங்க. டெவான் சொல்றான், இந்த ரிச் பசங்க எல்லாம் பசங்களுக்கு அட்மிஷன் வாங்க தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மைண்ட் கேட், இல்ல அப்படி கிடையாது. இது ஒரு கன்சல்டேஷன் ஆஃபீஸ். இங்க உன் டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ நல்ல திறமை காட்டினா டெம்பிள்ல ஃப்ரீயா படிக்க விடுவாங்க. உன் டேலண்ட் கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான். டெவான் சொல்றான், அதனால தான் எல்லோரும் லைன்ல நின்னு டெஸ்ட் தராங்க போல. அப்போ ரெனார்ட், நம்ம இந்த பக்கம் போலாம், என் கூட வாங்க. டெவானும் சரின்னு சொல்றான். அப்போ அங்க நம்பர் 86 விண்டோ நம்பர் 3க்கு வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது ரெனார்டோட டோக்கன் தான். அவன் விண்டோ 3க்கு போறான். அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவ ஹலோ வெல்கம்னு சொல்றா. அவ முன்னாடி மைண்ட் கேடும் டெவானும் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறா. அட்மிஷன் அப்ளிகேஷன் இங்க தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? டெவான் சைலண்டா இருக்க மைண்ட் கேட் சொல்றான், நான் ஃபீஸ் கட்ட வந்திருக்கேன். இவன் டெம்பிள்ல ஜாயின் பண்ண நினைக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, உன்ன மாதிரி நிறைய பேர் வராங்க, டெம்பிள்ல படிக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு காசு இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும்தான். மைண்ட் கேட் கேட்கறான், அப்போ என்னால அட்மிஷன் போட முடியாதா?
ஃபர்ஸ்ட் செமஸ்டர் காசு இருந்தா கூட அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸோட ஜாயின் பண்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கடன் வாங்கி திருப்பி தர முடியாம சிக்கிறாங்க. அதனால ஒரு செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் வச்சிருக்கவங்கள நாங்க என்ரோல் பண்ண முடியாதுன்னு அகாடமி ரூல சொல்றா. மைண்ட்கேட் நினைக்கிறான் இது உண்மைதான், இல்லைன்னா எல்லோரும் இங்க வந்துருவாங்க. அப்புறம் மைண்ட்கேட் டெவான் கிட்ட சொல்றான், சரி டெவான், இங்க நமக்கு அட்மிஷன் கிடைக்காது போல, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். கிளம்பலாம்னு பார்க்கும்போது டான் தடுத்து ஹீரோவை சப்போர்ட் பண்றாரு. இவருக்கு டெஸ்ட் எடுக்க முடியாதான்னு மேன்கேட்டரை முன்னாடி கூட்டிட்டு வந்து இவர் ஜீனியஸா இருக்கலாம்னு சொல்றாரு. இவர்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கூட இருக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி மெதுவா கேக்குறாரு, இந்த டெஸ்ட்டுக்கு மணி ஏதாவது தரணுமான்னு. மெதுவான குரல்ல டான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு. ஆனா அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லி மறுத்துட்டா. இங்க டெஸ்ட் ஃப்ரீ தான், நம்ம இப்ப கூட பண்ணலாம். நீங்க ரொம்ப தூரம் வந்ததால கண்டிப்பா டெஸ்ட் எடுப்போம். நீங்க இவ்ளோ ஆசைப்படுறதால நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க, உங்களுக்கு டெஸ்ட் ரெடி பண்ணிடலாம்னு சொல்றா. அந்த பொண்ணு டெஸ்ட்டுக்கு மெல்ல அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சா. பின்னாடி இருந்து ரெனார்ட் டானை வேணான்னு தடுக்கிறான். நம்ம அவங்கள டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பலாம். ஆனா டான் விடாம தைரியம் தராரு. உன்கிட்ட தெரியாத டேலண்ட் கூட இருக்கலாம்னு சொல்றாரு. உனக்கே தெரியாத ஒரு டேலண்ட் உன்கிட்ட இருக்கலாம். டெஸ்ட் சரியா போகலனாலும் நம்ம ஊரு போக தான் போறோம். சோ ஒரு வாட்டி டெஸ்ட்டை ட்ரை பண்ண என்ன, ஒரு சின்ன அட்டெம்ப்ட் தான், ட்ரை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கிறிஸ்டல் பால வச்சா. உன் கையை இது மேல வைன்னு கேட்டா. மேன்கேட்டர் கைய வைக்க ரொம்ப பயப்படுறான். இந்த கிறிஸ்டல் பால் ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருமோ? டீமன் கண்ட்ரோல் ஸ்கில் வெளியே தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். இவன் ஒரு ஆர்ச் டீமன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். டீமன் கிங் ஃபேமிலின்னு தெரிஞ்சா மாட்டிப்போமேன்னு பயம். அவன் இப்போ ஒரு ரிஸ்க் எடுக்க துணிவிட்டான். மேன்கேட்டர் பயத்தோட பால் மேல கைய வச்சிட்டான். ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே ரிங்கை யூஸ் பண்ணுவோம். ரிங்கை ஆக்டிவேட் பண்ணி இப்போ எஸ்கேப் ஆகணும். இங்க இருந்து டெலபோர்ட் ஆகி வெளியே போயிடலாம். ரிசல்ட்டை பார்க்க அந்த பொண்ணு ஸ்கேனரை பார்க்கறா. ஸ்கேனர்ல வர ரிசல்ட்டை பார்த்து பொண்ணு ஷாக் ஆகுறா. ஸ்கேனர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். மேன்கேட்டருக்கு இப்போ ஃபுல்லா பயம் வந்துருச்சு. நம்ம சிக்கிட்டோம், இப்போ எக்ஸ்போஸ் ஆக போறோம்னு நினைச்சான். டான் நெருங்கி வந்து என்னாச்சுன்னு கேட்டாரு. அந்த பொண்ணு சாரின்னு மெதுவா சொன்னா. ஸ்கேனர்ல ஏதோ ஒரு பெரிய எரர் வந்துருச்சு, வேற ஸ்கேனர் கொண்டு வர போறான்னு சொல்லி கிளம்பிட்டா. டான் ரெனார்ட் கிட்ட போய் பெருமையா பேசினாரு. உன்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்கு, அதனால தான் ஸ்கேனரே பிரேக் ஆயிடுச்சு. ரெனார்ட் அதுக்கு ரொம்ப நம்பிக்கை வைக்காதன்னு சொல்றான். என்கிட்ட ஒன்னும் இல்லன்னு பயத்தோட நினைக்கிறான். அவன் மனசுக்குள்ள சப்பா தப்பிச்சோம்னு நினைச்சான். அந்த பொண்ணு இப்போ வேற ஸ்கேனர் கொண்டு வர போறா. இப்போ வரைக்கும் சேஃப், பட் நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ? நான் இப்போ சேஃப், என் அபிலிட்டி பத்தி என்னை விட வேற யாருக்கும் நல்லா தெரியாது. என்கிட்ட ஒரு சிஸ்டம் விண்டோ இருக்கு, அதுல எல்லாமே கிளியரா தெரியும். அப்போ பார்த்து அந்த பொண்ணு ஒரு புது ஸ்கேனரோட வரா. மேல கைய வை, இப்போ ரீடிங் கரெக்டா வரும்னு சொல்றா. கைய வச்சதும் ரீடிங் வருது, ஆனா ரிசல்ட் இன்னும் சரியா இல்ல. டேவன், என்னாச்சு, இது புது ஸ்கேனர் தானேன்னு கேக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, இப்பதானே ஒர்க் ஆச்சுன்னு ஷாக் ஆகுறா. கொஞ்ச நேரம் அப்படியே வைன்னு சொல்றா. ஹீரோவும் யோசிக்கிறான், என் அபிலிட்டியை யாராலையும் ஸ்கேன் பண்ண முடியாதான்னு டவுட் வருது. அந்த பொண்ணு இம்பாசிபிள், இது லாஜிக்கே இல்லைன்னு கத்துறா. டேவன் கிளாஸ் மேல ஒட்டிக்கிட்டு ரிசல்ட்டா ஆவலோட கேக்குறான். அந்த பொண்ணு இவன்கிட்ட ஆப்டிடியூட் இருக்குன்னு சொல்றா. ஆப்டிடியூட்னா என்னன்னு டேவன் கேட்க அவ எக்ஸ்பிளைன் பண்றா. டேலண்ட்டுக்கு லோயர் வெர்ஷன் தான் இந்த ஆப்டிடியூட், ஒரு பொட்டென்ஷியல்னு வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் இருந்தாதான் அதை டேலண்டா மாத்த முடியும். ஆனா இதை வச்சு அகாடமில சீட் எல்லாம் கிடைக்காது. யூஷுவலா பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஆனா ரெனார்டோட ரிசல்ட்ட பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா ஸ்கில்லையும் அவனுக்கு ஆப்டிடியூட் இருக்கு. அவன் நினைச்சா எல்லா ஸ்கில்லையும் கிங் ஆகலாம். இதை கேட்டு ஹீரோவே ஷாக் ஆயிட்டாரு. டிவைஸ் ரிசல்ட் அப்படி காட்டுது. நீ டார்க் மேஜிக் அண்ட் டிவைன் பவர் ரெண்டையுமே ஒரே நேரத்துல யூஸ் பண்ணலாம். எம்பயர் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு விஷயத்தை நாங்க பார்த்ததே இல்ல. இதை கேட்ட ஹீரோ, இது எப்படி சாத்தியம், உங்களுக்கு இது தெரியுமான்னு கேக்குறான். அப்போ டேமன் அவரை அடிச்சுட்டே சொல்றான், நான் சொன்னேன்ல உன்கிட்ட கண்டிப்பா டேலண்ட் இருக்கும்னு, நீ செம்ம டேலண்ட். அடி வாங்கிட்டு ரெயின்ஹார்ட் அங்கேயே தூங்கிட்டான். ஆனா மனசுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு யோசிக்கிறான். அப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன் போய் அவங்க கம் பிசினஸ் பத்தி பேசிட்டு லாயர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்ட லாயருக்கு செம ஷாக்கு. அன்லிமிட்டெட் ஆப்டிடியூடான்னு கேக்குறா. டேவன், ஆமா, இது வேற லெவல்னு, நம்ம கேங்குக்கு ஒரு டேலண்டான ஆள் வந்துட்டான், இவன் பாஸையே ரீப்ளேஸ் பண்ணுவான்னு சொல்றான். ஆனா லாயர் அவனை அடிச்சு வாய மூடு, லூஸ் மாதிரி பேசாதன்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோ இப்போ இந்த ஆப்டிடியூட் வச்சு இந்த நாவல்ல நானும் நல்லா ஃபிட் ஆகிடலான்னு யோசிக்கிறான். நாவலால என் டேலண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது,
பாயிண்ட்ஸ் வச்சு நானும் எதையும் சிஸ்டம்ல வாங்கலாம். க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட் ஸ்கில்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்வொர்ட்ஸ்மேன்ஷிப், மேஜிக்னு எந்த வேணாலும் இருக்கலாம். பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், நானும் எந்த டேலண்ட்டை வேணாலும் ஆக்டிவேட் பண்ணுவேன்னு தோணுது. இதனால தான் இவன் ஆப்டிடியூட் அன்லிமிட்டட்னு இருக்கு. அப்போ டான் வந்து ரெயின்ஹார்ட் கிட்ட, நீ ஏன் பார்க்க ஹாப்பியா இல்லன்னு கேக்குறான். ஹீரோ, அப்படிலாம் இல்ல, நானும் சந்தோஷமா தான் இருக்கேன், ஃபீஸ் கட்ட வேணான்னு நினைச்சா நல்லா தான் இருக்குன்னு சமாளிக்கிறான். டான் இப்ப பெருமையா பேசுறான். எல்லாம் என்னால தான் நடந்தது. நான் தான் உன்னை டெஸ்ட் பண்ண சொன்னேன். இல்லைனா உன் டேலண்ட் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் சொன்னதுனால தான், ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட இந்த ஃபேவரை திருப்பி செஞ்சிடுங்க. இதை சொல்லிட்டு சிரிப்போட அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோ பெஞ்ச்ல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போதான் ஸ்டோரிக்குள்ள என்டர் ஆகலாம்னு பிளான். நாவலோட மெயின் ஸ்டோரி அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இப்போ நடக்காதுன்னு தோணுது. அவன் டேலண்டால இப்ப ராயல் கிளாஸ்ல டைரக்ட் அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இந்த ராயல் கிளாஸ் இந்த டெம்பிள்லயே ரொம்ப ஸ்பெஷலான கிளாஸ். எலீட்டும் பெஸ்ட்டுமான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்க. ராயல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா லக்ஸரியான ஹாஸ்டல் ரூம்ஸ் கூட கிடைக்கும். இவங்க லைஃப் ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும். எம்பையரோட ஃபியூச்சரே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்கில்ஸை முன்னாடியே ப்ரூவ் பண்ண எலீட்ஸ் இவங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெக்சரை வேணா அட்டென்ட் பண்ணலாம். ஹையர் கிளாஸ் லெக்சர்ஸை கூட இவங்க கேட்கலாம். ஆனா ஹீரோ ரெகுலர் ஸ்டூடெண்டா இருக்க தான் நினைச்சான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் இப்படியே இருந்து அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்றதுனோ, ஸ்கில்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சான். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் டைமே இல்ல. டைரக்டா இவனை ராயல் கிளாஸ்க்கே அனுப்பிட்டாங்க. ஆனா யாரையும் எதிர்க்க ஹீரோ கிட்ட இப்போ ஸ்கில்ஸோ இல்ல ஃபைட் பண்ண பவர்ஸோ எதுவும் இல்ல. அப்போ கொஞ்ச நேரத்துல ஈவினிங் ஆச்சிருச்சு. ஹீரோ எலிரிஸ் வீட்டுக்கு வந்து நியூஸ சொல்றான். டெம்பிள்ல அட்மிஷன் கிடைச்சிட்ட விஷயத்த சொல்றான். அதுவும் ராயல் கிளாஸ் A1 செக்ஷன்ல சீட்டு. எலிரிஸ் கேட்டு ரொம்ப ஹாப்பியா கங்க்ராட் சொல்றா. இதுதான் டாப் மோஸ்ட் கிளாஸ்னு சொல்றா. ஆனா ஹீரோ அங்கேயும் ரொம்ப டல்லா இருந்தான். ஆமா, இது டாப் தான்னு ஹீரோ சொல்றான். எலிரிஸ் என்னாச்சு ஹைனஸ்னு கேக்குறா. ஆனா ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த நாவலோட ஒரிஜினல் மெயின் கேரக்டர் பத்தி. அவன் கடைசியில எல்லாரையும் தோக்கடிப்பான்னு தெரியும். அவன் பேரு லட்விக், டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். ஒரிஜினல் ஸ்டோரியில அவன் தான் மாஸ் காட்டுவான். ஆனா இப்போ ஹீரோ என்ன பண்ண போறான்? நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன்ல இருக்கான். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு வெயிட் பண்ணுங்க. லட்விக் வர டைம் கிட்ட வந்துருச்சு. நாவலோட ஒரிஜினல் மெயின் கேரக்டர் இவன் தான். கடைசியில வந்து எல்லாரையும் தோக்கடிக்க போறான். கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரபிள் தான். அவன் பேரு லட்விக், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா வரான். இந்த ஸ்டோரியில ஹீரோ நோபல் கிளாஸ்ல இருந்தாலும் எல்லாரும் இவனை பார்த்து கலாய்க்கிறாங்க. ஆனா ஹீரோ அடுத்து தன்னை கேவலப்படுத்தின கிளாஸ் A ஸ்டூடெண்ட்ஸ் கூட மாசா மோத போறான். இனிமே வரப்போற ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் பெரிய டிராமாவும் கலந்திருக்க போகுது. சொல்லப்போனா கிளாஸ் A ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவங்க தான் டாப்னு நினைப்பாங்க. நான் அங்க போனா நிறைய ஹேட்டர்ஸ் வருவாங்க. என்கிட்ட பெருசா டேலண்ட் இல்லைன்னு நினைப்பாங்க. என்கிட்ட அன்லிமிட்டெட் ஆப்டிடியூட் இருந்தாலும் ஸ்கில் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் அவங்க பேசுவாங்க. இந்த டெம்பிள் ஆளுங்க என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எலிரிஸ் சொல்றா, நீங்க பண்ண போறது நல்லதுக்கு தான். நாங்களும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவோம். கவலைப்படாதீங்க, உங்க அபிலிட்டி வேற லெவல். நீங்க ராயல் கிளாஸ்ல இருக்கிறதால எப்ப வேணாலும் வெளியே போலாம். ஹீரோ சரின்னு சொல்லிட்டு எரிஸ் டெம்பிள்னு சொன்ன உடனே ஏன் இவ்ளோ எக்ஸைட்டட் ஆனன்னு கேக்குறான். எலிரிஸ் சைலண்ட் ஆகிருத்தான். சரி, டெம்பிள் போனா நானும் ஸ்ட்ராங் ஆகலாம்னு ஹீரோ முடிவு பண்றான். ஒருவேளை நான் மனசை மாத்திக்கிட்டு ஹியூமன்ஸ் கூட சண்டை போட்டா என்ன ஆகும்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு எலிரிஸ், நீங்க ஹியூமன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கே எல்லாம் புரியும்னு சொல்றா. அடுத்து என்ன ஆகும்னு கவலைப்படாம யூனிஃபார்ம் ரெடியா இருக்குன்னு அகாடமிக்கு எலிரிஸ் கூப்பிடுறா. இதை நீங்க போட்டுக்கணும்னு சொல்லி எலிரிஸ் அவன் நெக்லஸ மேன்கார்டுக்கு போட்டு விடுறா. இத கூட வச்சுக்கோங்கன்னு சொல்றா. மேன்கார்ட் ஷாக்கா இது என்னன்னு கேட்க எலிரிஸ், யோர் ஹைனஸ் ஞாபகம் இருக்கா, நான் தான் எலிரிஸ் ஆஃப் த ஃப்ளேம்னு சொன்னேன்னு ரிமைண்ட் பண்றா. மேன்கார்ட் ஆமா ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அப்போ எலிரிஸ் வேம்பயர் கிளான்ஸோட ஹிஸ்டரிய சொல்றா. மொத்தம் 7 கிளான்ஸ்ல சன் அண்ட் மூன் கிளான்ஸ் காலமா போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 5 கிளான்ஸ் எலமெண்டல் மேஜிக்ல எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ஃபிளாமஸ் நெக்லஸ் தான் ஃப்ளேம் கிளான் ஹெட்டோட சிம்பிள். இத வச்சிருக்கிறவங்க தான் அந்த கிளானோட லீடர். மேன்கார்ட் அப்போ நீதான் லீடரானு ஷாக் ஆகுறான். எலிரிஸ் ஆமான்னு சொல்றா. இந்த நெக்லஸோட ஸ்பெஷல் பவர் பத்தி சொல்றா. சர்க்கேயோட ரிங் மாதிரியே இது உங்க மனாவை ஃபயர் மேஜிக்கா மோத்தும். ஸ்க்ரோல் இல்லாம ஃபயர் ஸ்பெல் யூஸ் பண்ணலாம். மேன்கார்ட் ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா சின்ன நெருப்பு தான் வருது. இத பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகி நெக்லஸ கலட்டுறான். ஹீரோ சொல்றான், இந்த ஸ்பெல் நான் நினைச்சதை விட பவர்ஃபுல். ஆனா எலிரிஸ் நம்ம ஹீரோவை கவனிச்சு சிரிக்கலா. அவ சொல்றா, இந்த நெக்லஸ் மூலமா நீங்க ஃபயர் ஸ்பெல் காஸ்ட் பண்ணும்போது அது எப்பவும் பெருசா ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றா. இத கேட்டு ஹீரோக்கு ஒரு ஷாக் ஆயிட்டான். நீ தப்பா சொல்றியா, நான் இதை நல்லா மாஸ்டர் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறா. அப்போ எலிரிஸ் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறா. இந்த நெக்லஸை யூஸ் பண்ணி ஃபயர் ஸ்பெல் பெருசா வந்தா அவங்க யாரையோ கஷ்டப்படுத்த போறாங்கன்னு அர்த்தம்னு சொல்றா. ஆனா ஃபயர் ஸ்பெல் சின்னதா வந்தா அவங்க மனசு சுத்தம்னு அர்த்தம். இப்போ புரியுதா நான் இதை தந்ததுன்னு? ஹீரோக்கும் இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. எலிரிஸ் இவனை டெஸ்ட் பண்ணதான் இதை கொடுத்துருக்கான்னு ஹீரோ நினைக்கிறான். இவன் யாரையும் கஷ்டப்படுத்துற ஆள் இல்ல, வம்புல சிக்கிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. ஹீரோ நெக்லஸ போட்டுட்டு தேங்க்ஸ் சொல்றான்.
நான் கிராஜுவேட் ஆகுற வரை கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். இதை கேட்டு எலிரிஸ் ரொம்ப ஹாப்பியா தேங்க்யூ யோர் ஹைனஸ்னு சொல்றா. சீன் ஷிஃப்ட் ஆகுது. லாயர் ஹீரோக்கு கோல்ட் காயின்ஸ் தரா. ஹீரோக்கு கன்ஃபியூஷன். எதுக்கு இவ்ளோ கோல்டு? லாயர் சொல்றா, இது உங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ்க்காக வச்சிருந்த காசு. ஆனா உங்க டேலண்டால ஃபீயை கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றா. மத்தவங்க காஸ்ட்லி கிஃப்ட் தந்தாங்க, என்கிட்ட இதுதான் இருக்கு, சோ கிஃப்டா இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்றா. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்றான். லாயர் கேக்க வேலை முடிஞ்சிருந்தா கிளம்பலாமான்னு கேக்குறான். சரி நீங்க போய் தூங்குங்கன்னு லாயர் சொல்ல, ஹீரோ அவரை அனுப்பிட்டு நான் ஒன்னும் குழந்தை இல்ல, நானே தூங்கிடுவேன்னு ஹீரோ சொல்லவும் லாயரும் சரின்னு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. லாயர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் வரப்போகுது. இவன் எழுதின த டீமன் கிங் இஸ் டெட் நாவல் ஞாபகம் வருது. வேற எல்லா நாவலும் போர் அடிச்சு ஃபேன்ஸ்க்காக நல்ல காமெண்ட்ஸ் வர மாதிரி இந்த ஸ்டோரியை எழுதுனா. ஸ்டார்ட்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஹீரோக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல. சோ ஃப்ளோவை மாத்தி ஸ்டோரியில இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வேர்ல்டுல இப்போ பெரிய கேயாஸ் வரப்போகுது. ட்விஸ்ட், பிளாட்னு எல்லாமே மாறப்போகுது. ஸ்டோரி நல்லா போனாப்போ நம்ம ஹீரோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இந்த வேர்ல்ட மான்ஸ்டர் வேர்ல்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டாரு. எல்லா மான்ஸ்டரும் உள்ள வர ஆரம்பிச்சு உலகமே அழிய போகுது. நிம்மதியே போச்சு. இதை எப்படி தடுக்கிறதுன்னு ஹீரோக்கு தெரியல. அவனே தோண்டுன பள்ளத்துல அவனே விழுந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அங்க உட்கார்ந்துடுறான். ஓடி போயிடலாமான்னு கும்ம நினைக்கிறான். ஆனா எங்க போனாலும் ப்ராப்ளம் ஹீரோவை விடாது. கூட இருக்கிற 3 பேரோட உயிரும் ஹீரோ கையில தான் இருக்கு. இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். சோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும். இப்போ ஹீரோ முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டெம்பிள்க்கு போய் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து செம்ம ஸ்ட்ராங் ஆகணும். பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ண தான் ஆகணும். ஏன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தாதான் ஹீரோவால நிறைய பவர்ஸ் வாங்க முடியும். அதை வச்சு மான்ஸ்டர்ஸோட சண்டை போடலாம். இல்ல பாயிண்ட்ஸ் வச்சு இந்த பிளாட்டையே கூட மாத்தலாம். கேட்டை தடுக்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆகும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் இந்த இன்சிடென்ட்டை தடுப்பேன். ஆமா, நான் இதை செய்ய தான் ஆகணும். யாருக்கும் இத பத்தி தெரியாது. இனி இந்த உலகத்துல நடக்க போறத நான் தான் தடுக்கணும். அடுத்த நாள் டெம்பிள்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான். அட்மிஷன் லெட்டர் மற்றும் ஐடியை ரெடியா வச்சுக்கோங்க. உங்களை எப்போ வேணா கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ராயல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 12 மணிக்குள்ள டார்முக்கு வரணும். அப்போ நம்ம ரெய்னார்ட் அண்டர் லக்கேஜோட வந்து நிக்கிறாரு. டெம்பிள்ல பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. அகாடமி சைஸ பார்த்து நினைக்கிறாரு, கேபிட்டலுக்கு முதல்ல வந்தப்போ இருந்த அதே ஃபீலிங் இது பெருசாவும் அழகாவும் இருக்கு. டெம்பிள்ல திரும்ப அதே ஃபீலிங் வருது. இது பெரிய நோபல்ஸ் வீடை விட பெருசு. இத கட்ட எவ்வளவு செலவாயிருக்கும்னு இமேஜின் கூட பண்ணல. அவருக்கு பின்னாடி ஒரு பையன் டெம்பிள்ல பார்த்து ஷாக்கா நிக்கிறான். இவன் தான் கிரியேட்டரா? வெயிட் பண்ணி பாப்போம். இவன் யாரு? உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது உள்ள டெம்பிள் செம்ம ஃபேன்சியா இருக்கு. ஆனா ஹீரோ ரெய்னார்டுக்கு அவன் ரூம் எங்கன்னே தெரியல. அவ்வளோ பெரிய பில்டிங். அப்போ ஒரு பொண்ணு இவனை பாத்துக்கு கிட்ட வந்து புது ஸ்டூடெண்டான்னு கேக்குறா. ரெய்னார்ட் ஆமான்னு சொல்றா. அவ ஹேண்ட் ஷேக் பண்ணி சொல்றா, நான் ராயல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட். உன் ரூமை தேடுறியா? நான் ஹெல்ப் பண்றேன். உன் ஸ்டூடெண்ட் ஐடியை கூட நான் செக் பண்ணி சொல்றேன். மேன் கார்டு அவனோட ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுக்குறான். அதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உன் பேரு ரெயின்ஹார்ட், நீ கிளாஸ் ஏ, உன் ரூம் A11 அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றா. 1 மணிக்கு முன்னாடி லாபிக்கு வந்துரு, அங்கதான் இன்ட்ரோவும் ரூல்ஸும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். அந்த பொண்ணு பிரசிடென்ட்ங்கிறதால வேற யாருக்கோ ஹெல்ப் பண்ணு போயிட்டா. ஹீரோ ஒரு வழியா A11 ரூமை கண்டுபிடிச்சிட்டான். அதுல ஒரு மேஜிக் சீல் இருக்கு. ஐடி கார்டு வச்சாதான் ஓபன் ஆகும். கார்டை காட்டின உடனே சீல் ஓபன் ஆகுது. ஹீரோக்கு இது மேஜிக் மாதிரி இருக்கு. ஆனா இந்த வேர்ல்ட்ல இது எல்லாம் காமன். கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போறான். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஹீரோக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசை. ரூம் எப்படி இருக்குன்னு. ஒரு விஷயம் பக்கா, ரூம் சின்னதா நிச்சயமா இருக்காது. ஆனா உள்ள பார்த்த அப்புறம் தான் தெரியுது இது ரூம் இல்ல, ஒரு பேலஸே தான். இந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளோ பெரிய ரூமா? ஹீரோ கேபிட்டலுக்கு வந்ததுலேருந்தே எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். கேபிட்டல், டெம்பிள், அப்புறம் இந்த ரூம்னு எல்லாமே வேற லெவல்ல பெருசா இருக்கு. அப்போ சைடுல ஒரு கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஹீரோ சொல்றான், இது ஒரு வெல்கம் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சரி இதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல டெம்பிள் மேப், டார்மிட்டரி கைட்லைன்ஸும் இருக்கு. இதை படிச்சா டெம்பிள் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஸ்நாக்ஸ், நோட் புக், அப்புறம் பென்னும் இருக்கு. இதுதான் அந்த வெல்கம் கிஃப்ட். ஹீரோக்கு இப்போ ஃப்ரீ டைம் இருந்ததால அந்த பென்னும் நோட் புக்கும் எடுத்துட்டு பெட்ல படுத்து சொல்றான், எல்லா கேரக்டர்ஸ் பேரையும் எழுதி வச்சுக்கிறேன், இல்லனா ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஹீரோக்கு ஞாபகம் இருந்த எல்லார் பேரையும் எழுதிட்டான். கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு சைடு கேரக்டர்ஸ் பேரை கூட எழுதிட்டான். அப்போ லாபிக்கு வர சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேதர் ஆகுங்கன்னு. சரி லாபிக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோவும் ரெடி ஆயிட்டான். எல்லார் பேரையும் எழுதி முடிச்சு கிளம்புனான். வெளிய மத்த கேரக்டர்ஸை காட்டுவாங்க. அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை சுத்தி நிறைய பேர் சியர் பண்றாங்க. சில பேர் ரொம்ப ரூடா கூட இருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஆனா இவங்க முன்னாடி ஹீரோவை யாருக்குமே தெரியல. அவனுக்கும் முன்னாடி என்ன நடக்கும்னு சரியா ஞாபகம் இல்ல.
அப்போ ஹீரோ மேல பார்க்கறான், அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமா இருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் இவங்க ராயல் கிளாஸும் கூட. இவங்க சைட் எல்லாமே புது ஸ்டூடெண்ட்ஸ் மேல தான். பார்த்தா இப்பவே எல்லாரையும் கொன்றுவாங்க போல. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவங்க ஏன் இப்படி பார்க்கறாங்கன்னு. டென்ஷன் ரொம்ப ஏத்துன மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றான். ராயல் கிளாஸ் கையில இருந்து ஹீரோ எப்படி தப்பிக்க போறான்னு நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டோரி வேற லெவல்ல போக போகுது. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே புது மூஞ்சிங்க. அப்ப யார பார்க்க இவங்க வந்தாங்க? ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டும் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தான். சீனியர்ஸ் எதுக்கு இங்கன்னு யோசிச்சுட்டே அவன் பின்னாடி வந்தான். ஆனா ஹீரோவை கவனிக்காம அவன் காலை நல்லா மிதிச்சிட்டான். ரெனார்ட் வலியில கீழே விழுந்துட்டு, என்ன கண்ணு தெரியலையாந்தையான்னு கத்துறான். அந்த ஸ்டூடெண்ட் உடனே, சாரி, உனக்கு அடி எதுவும் பட்டுடுச்சான்னு கேட்குறான். அவனை பார்த்ததும் ரெனார்ட் கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி அமைதியாயிட்டான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் கை கொடுத்து தூக்கி விட்டு, தெரியாம மிதிச்சிட்டேன், சாரின்னு சொல்றான். ரெனார்டும் பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா ரெனார்டுக்கு இவன் முகம் ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. அந்த ஸ்டூடெண்ட், என் பேரு லூடங், உன் பேர் என்னன்னு கேட்குறான். இந்த ஸ்டோரியோட ஒரிஜினல் மெயின் கேரக்டர் இவன்தான் கைஸ். ஹீரோவும் என் பேரு ரெயின்ஹார்ட்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்றான். அப்போ எல்லாரையும் கேதர் ஆக சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. லூடங்கும் சரி நம்ம போனோம்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஃபர்ஸ்ட் டேலேயே நாவலோட மெயின் கேரக்டரை ரெனார்ட் மீட் பண்ணியாச்சு. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சீட்ல உட்கார சொல்லி திரும்ப அனௌன்ஸ் பண்றாங்க. ராயல் கிளாஸ்க்காக அந்த இடமே வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணியிருக்கு. ரெனார்ட் நாவல் படி கிளாஸ் பில 10 பேர் தான் இருக்கணும். ஆனா இப்போ 11 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ தான் காரணம். கிளாஸ் ஏல இவன் எக்ஸ்ட்ராவா சேர்ந்ததால பேலன்ஸ் பண்ண கிளாஸ் பிலையும் அகாடமி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏத்திருக்காங்க. நம்ம ஹீரோ ரெயின்ஹார்ட் கிளாஸ் ஏல லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்றான். அதனாலே அவனுக்கு முன்னாடியே தெரியும் மேல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. இந்த கிளாஸ் ஏல நிறைய அரகன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹீரோ கிட்ட அபிலிட்டி இல்லாததால கண்டிப்பா எல்லாருமே அவனை டார்கெட் பண்ண வெயிட் பண்றாங்க. வெறும் ஆப்டிடியூட் மட்டும் வச்சுட்டு எப்படி சமாளிக்கணும்னு ரெயின்ஹார்ட்டும் ரெடியா இருக்கான். அப்போதான் எல்லாருக்கும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. A1 ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து இன்ட்ரோ கொடுக்க நிக்கிறாரு. நம்ம ஹீரோ பயந்து போய் பி கிளாஸ்ல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறான். A1 ஸ்டூடெண்ட் அவன் பேரை பர்டஸ்னு சொல்லி இன்ட்ரோ பண்றான். இதை கேட்ட ஹீரோக்கு ஷாக்கு. என்ன, நாவல்ல இவன் பேரை மறைப்பானே, ஆனா இங்க ரிவீல் பண்றான். இப்போ அகாடமியில பிரின்ஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அடுத்து A4 ஸ்டூடெண்ட் ஹாரியட் முன்னாடி வரா. பின்னாடியே A10 கைரனும் இன்ட்ரோ கொடுக்கறான். கடைசியா நம்ம ஹீரோ டர்ன். ரெயின்ஹார்ட் எழுந்து நான் தான் A11 ரெயின்ஹார்ட்னு சொன்னதும் அங்க ஒரே சைலன்ஸ். எபிலிட்டி இல்லாம அன்லிமிட்டெட் டேலண்ட் வச்சிருக்க பையன் இவனா? நீ எல்லாரும் குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரியிலேயே நடந்ததில்ல. எல்லாரும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்கறத ரெயின்ஹார்ட் ஃபீல் பண்றான். பிரின்ஸ் பர்டஸும் ஹீரோவை தான் பார்க்கறாரு. கிளாஸ் ஏ முடிஞ்சு கிளாஸ் பி டர்ன் வருது. ஆனா அப்போ நம்ம ஹீரோ கிளாஸ் பில ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க யார் இருக்கான்னு பார்த்து அவனே மிரளி போறான். அந்த B1 ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்சஸ் தான் எழுந்து நின்னு, ஹலோ எவ்ரிவன், நான் தான் B1, என் பேரு சார்லட்னு சொல்றா. நாவல் படி இந்த பிரின்சஸ் இன்னைக்கு இங்க இருந்திருக்க கூடாது, எப்பவோ செத்து இருக்கணும். ஆனா மேன்கிரெட் காரணமா இவ இப்ப உயிரோட இருக்கா. இந்த பிரின்சஸால கிளாஸ் பில மொத்தம் 11 பேர் ஆயிட்டாங்க. இந்த டெம்பிள்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவரும் வேலை செய்யாது. அவங்க யாரோட கிங்கா இருந்தாலும் சரி, பிரின்ஸோ பிரின்சஸோ பவரை மட்டும் வச்சு இங்க அட்மிஷன் பண்ண முடியாது. அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ராயல் கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த எம்பையரோட கிரவுன் பிரின்ஸ் பர்டஸ் ராயல் கிளாஸ்ல கிராஜுவேட் ஆனா அவனுக்கு பெரிய பவரும் அத்தாரிட்டியும் கிடைக்கும். அது அவனை ஃபியூச்சர் கிங்காக ஹெல்ப் பண்ணும். இந்த நாவல் டெமன் கிங் இஸ் டெட்டோட ஹிடன் வில்லனே இந்த பிரின்ஸ் பர்டஸ் தான். பர்டஸ் டெக்ராடியஸ். அவன் கிராண்ட் பிளானை சக்சஸ் பண்ண டெம்பிள்ல ஜாயின் பண்றான். அவனோட கோலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஆனா ஒரு கிங்டமோட பெரிய மகன் கிரவுன் பிரின்ஸும் பெரிய மகள் பிரின்சஸ் சார்லட்டும் ஒரே கிளாஸ்ல எப்படி இருக்காங்க? ராயல் கிளாஸ்ல செக்ஷன்ஸ் வேற வேற தான். ஆனா நான் எழுதின ஸ்டோரி பிளாட் படி இது இல்ல. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பிரின்சஸும் நானும் தப்பிச்சதால தான் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்புறம் பர்டஸ் அவனோட தனித்தனத்தை டெம்பிள்ல மறைக்கணும். ஆனா இந்த தடவை அவனோட ஐடென்டிட்டி, டேலண்ட் நீ எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டான். அவன் டேலண்ட்டை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவனுக்கு மொத்தம் 3 டேலண்ட்: ஸ்வார்ட்மேன்ஷிப், மானா அட்யூன்மெண்ட் மற்றும் மானா ஆபரேஷன். இதை பார்த்து ரெயின்ஹார்ட் குழம்பிட்டான். இவன் எழுதின நாவல், இவன் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸே இப்போ அவனுக்கு புதுசா இருக்கு. இவனோட ஸ்டோரி இப்போ மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரிஜினல் பிளாட் படி டியூக் நைட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இதுல மொத்தம் 3 டேலண்ட் இருக்கு. இந்த 3 டேலண்ட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்தா ஃபியூச்சர்ல அவங்க நிச்சயமா மாஸ்டர் ஆயிடுவாங்க. சோ இதோட அர்த்தம் பிரின்ஸ் பர்டியஸ் கண்டிப்பா ஒரு ஸ்வாட் மாஸ்டர் ஆவாரு.
அவரோட டேலண்ட் ஸ்வாட் மாஸ்டராக என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. எல்லாரும் அங்க ஜாலியா பேசிட்டு புது ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம எம்சி அங்க தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தான். இப்போ இந்த பார்ட் மாறாதுன்னு தோணுது. இங்க உள்ள பெரிய டேஞ்சர் மற்றும் ரியல் பிரச்சனை பிரின்சஸ் சார்லட் தான். நான் எதிர்பார்க்கல பிரின்சஸ் சார்லட்டும் இங்க அட்மிஷன் போவாங்கன்னு. என்னால கண்டிப்பா இங்க ஏதாவது சம்பவம் நடக்கும்னு தெரியும். இது மட்டும் இல்ல, பிரின்சஸ் சார்லட் கிளாஸ் பியோட டாப் ஸ்டூடெண்ட். B1 ரேங்க்னா பிரின்ஸ் பெர்டியஸ் சார்லட்டை விட ரொம்ப டேலண்டடா இருக்காரா? அதனால தான் சார்லட் கிளாஸ் பில இருக்காங்க போல. எனக்கு புரியுது. பிரின்ஸ் மற்றும் பிரின்சஸ் 2 பேரையும் ஒரே செக்ஷன்ல கிளாஸ் ஏல வச்சா எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ நல்ல சாய்ஸ் என்னன்னா கிரவுன் பிரின்ஸை கிளாஸ் ஏவோட டாப் ஸ்டூடெண்ட் ஆக்கிட்டு பிரின்சஸை